ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டு. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தேவனுடன் உறவில் வளருதல் என்ற ஒரு தலைப்பு நமக்கு காலாண்டின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். கடைசி பாடம் 13ஆம் வார பாடம். இந்த வாரத்தில் அதன் தலைப்பு நித்தியத்திற்குள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை நம்ம கொடுத்திருக்கிறார்கள். நித்தியத்திற்குள், இன்டர்னிட்டி என்று சொல்லலாம். அந்த தலைப்பு நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்துருவோம். அவருக்கு ஒப்பாக இருப்போம்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, இன் நேச்சர், அதாவது சுபாவங்கள், நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்திற்கு ஒத்திருக்கத்தக்கதாக நாம் மறுரூபமாக்கப்படக்கூடிய நேரத்தில் அப்படி இருப்போம் என்று சொல்லி அவர் சொல்லத்தக்கதாக, நாட்டின் பவர், வல்லமையிலே அல்ல, அந்த சுபாவங்களிலே, தன்மைகளிலே நாம் ஏறக்குறைய அவரை போல நாம் என்ன பண்ணியிருப்போம், பரிசுத்தாவின் வல்லமையினாலே மனமாற்றம் அடைந்திருப்போம், இல்லைன்றால் மறுரூபமாக்கப்பட்டிருப்போம் என்பதை தான் இப்படி இந்த மனப்பாட வசனம் சொல்லத்தக்கதாக. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்குது இல்லைங்களா? அதே போல் இந்த காலாண்டு பாடத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் சீக்கிரத்திலேயே கொண்டு வர இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இல்லையா? முன்னால் எது காத்துட்டு இருக்குது, அச்சமூட்டக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தின் கடைசி நேரத்தில் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக அவர் சொல்லுகிறாரு, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், முடிவு பெரியதும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லத்தக்கதாக. அப்படி என்றால் உலகத்தினுடைய கடைசி நேரத்தில், காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? உலகத்தில் நடக்கூடிய யுத்தங்கள் 24ஆம் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் தீர்க்க தரிசன பகுதி என்று நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் உலகத்தில் என்ன நடைபெறும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி துன்பப்படுத்தப்படுவாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி விடுதலை ஆக்கப்படுவாங்க, அது மாத்திரமல்ல என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் இந்த உலகத்தில் என்பதும் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தானே. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, அவர் இப்படிப்பட்ட கடைசி நாட்களில், மிஞ்சியுள்ள அந்த நாட்களில், மீதமுள்ள நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், கர்த்தரை நான் எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரே என் கால்களை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி, எல்லா வலைக்கும் நீங்களாக்கி விடுகிறார் தாவீது ராஜா சங்கீதம் 25:15 சொன்ன வண்ணமாக, ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே நிலைத்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அதில் பலப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும், அதைத்தான் ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார், எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம், நித்தியத்திற்குள் பிரவேசிக்க போகிற நாம் இல்லையா? நமக்கு வெகுமதியாக எது கொடுக்கப்பட்டிருக்கு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி அதை கொடுத்துருக்காங்க. முதல் பகுதியில் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நமக்கு அந்த எப்படி இருக்கும், அந்த என்ன வாக்கு தத்துவம் இயேசுவானவர் கொடுக்குறாருன்னு சொன்ன அந்த இடத்துல அவர் 5:12 நாம் பார்க்கும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது, உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லத்தக்கதாக இல்லையா? கடைசி நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தப்பட்டு அவள் விடுதலை ஆக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்மால் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா உலகத்தினுடைய கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும்
எவ்வளவு எச்சரிக்கை உள்ள ஆண்டோடைய பிள்ளைகளாக, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிற ஆண்டோடைய பிள்ளைகளாக அதானே. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ரட்சிக்கப்பட போகிற ஆண்டோடைய பிள்ளைகள் யார் என்பது சாத்தானுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போதே அவனுக்கு விளங்கிடும். அவங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகளை கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவங்களை துன்பப்படுத்த முடியுமோ, அப்படியெல்லாம் என்ன பண்ணுவான் அவன்? துன்பப்படுத்துகிறவனாக இருந்து அவர்கள் விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்யத்தக்கதாக இல்லையா, அந்த தேவன் மேல் உள்ள அந்த வளர்ச்சியிலிருந்து நான் பின்னடையத்தக்கதாக அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடையவர்களை அறிவார் இல்லையா. அவங்க எந்த விதத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, பின்வாங்கி போக மாட்டாங்கன்றது ஆண்டவரும் நன்றாக அறிந்திருப்பார். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் இன்றைய வாழ்க்கை என்ற ஒரு உபதலைப்பு கொடுத்துருக்காள். இன்னைக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது இல்லையா. உலகம் அநேக வேதனைகளும் தவிப்புகளும் உடையதாக, எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் இல்லை, அரசியலில் மாற்றங்கள், உலக நாடுகளின் அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்கிறார்களே, அதில் ஏற்படக்கூடிய அதிவிரைவான மாற்றங்கள், நாடுகள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளுதல், வெளிப்பட்ட விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகைக்கு முன்பாக அழிக்கப்பட இருக்கிற நாடுகளை பற்றி தீர்க்க தரிசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் நிறைவேறுவதை இன்றைக்கி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, அடுத்து அடுத்து அடுத்து. ஆண்டுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, சபைகளை கவனித்துக் கொள்வது மாத்திரமல்ல, புதிய சபைகளை உருவாக்குவது மாத்திரமல்ல, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா, தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலையும் அதையும் மனசில் ஏற்றிக்கொண்டே வரணும். சரித்திரத்தில் நடக்கிற சம்பவங்கள் இல்லையா, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வைத்து இதுவரையிலே ஆண்டோடைய வருகைக்கு முன்னால் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும், கவனித்து பார்த்து அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைகளாக அவர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன்னா ஏசாமி தான் சொன்னார் இல்லையா, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்னது ஆண்டவராக ஏசாமி தான். அதே போல் வெளிப்பட்ட விஷயத்துலேயும் அவர் என்ன சொல்கிறாரு, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஏசாமி கொடுத்த ஒரு வெளிப்பாடு தான் வெளிப்பட்ட விசேஷமும். அதுலேயும் அவர் சொல்கிறார், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். மத்திய 24 அவர் சொல்வதை நாம் பார்க்கணும் இல்லையா. அப்போ வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள் என்று நாங்கள் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பாடம். இதெல்லாம் உலகத்தினுடைய கடைசி நேரத்தில் சரித்திரத்தில் என்ன உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் அவருடைய வருகைக்கு முன்பாக என்பதை மிக தெளிவாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது நம்ம எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபன்றார் பேதுரு. முடிவு சமீபமாயிற்று என்று அறிந்து ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா. இவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உலகத்திலே நம்மிடத்திலே ஜெபிக்க கேட்கிறார்கள் அநேகர். ஜெபித்து அவர்கள் விடுதலை ஆவதற்கும் சுகங்களை பெறுவதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டிய அவசியமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த சங்கீதம் 80 நமக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் முதல் 3 வசனமும் 14லேருந்து 19 வசனமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் படக்கூடிய உபத்திரவங்களுக்கு உலகத்தில் கடைசி நாட்களில் அவங்க இந்த அவங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் 80 நாம் பார்க்கக்கூடிய அந்த வேளையில் அங்கு கர்த்தருடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அடைகிறார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த வேளையில், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் எப்ராயிம் பென்யமீன் மனாசே என்பவருடைய முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சித்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுவோம், அப்போது ரட்சிக்கப்படுவோம் இல்லையா. அப்புறம் கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய பதற்றங்கள், மாற்றங்கள் இல்லையா, தவிப்புகள், வேதனைகள் இந்த உலகத்தில் நாம் படிக்கக்கூடிய செய்திகளிலே உலக நாடுகள் ஒன்றை ஒன்று அழித்து கொள்ள முயற்சிப்பதில் இல்லையா. ஒரு சமீபத்தில் நடந்து வரக்கூடிய அந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை கூட நம்ம அதில் கூட தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இவங்களெல்லாம் ஏசாமி அதை ஒரு
ஆழமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல. அது இயேசுசாமி தான் வெளிப்படுத்துகிறாரு. மத்தேயுல வந்து ஆண்டவர் மேலோட்டமாக சொல்கிறாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடத்தக்கதாக. இதுதானே உங்களுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கடைசி நாட்கள். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 80வது சங்கீதத்தில் 14லேருந்து 19வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை தோட்டத்தை திராட்சை செடியை விசாரித்தரணும், உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியும் உமக்கு நீ திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். இதே அப்படின்னு அப்போ வந்து கடைசி காலம் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கூட என்ன பண்ணுவாங்க, அசைக்கப்படத்தக்கதான சோதனைகளும் உலகத்தின் நிலையும் அவலமுள்ளதாக அது மாறும் என்பதை நம்மால் பார்க்கணும். 2ஆம் வருகை தான் அதுக்கப்புறம் நடக்கிற நாம் நித்தியத்திற்குள்ளாக அழைத்து செல்லப்படக்கூடிய காரியம் தான் இன்றைக்கி பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கணும் இல்லையா. இப்போது திங்கட்கிழமையில் இறுதியாக முகமுகமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், முகமுகமாக தரிசிக்கத்தக்கதாக இல்லையா. நம்ம அவர் அருகில் இருக்க தான் படைக்கப்பட்டோம் இல்லையா. ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை அவன் கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளால் அப்படி ஃபிசிக்கலாக சத்தத்தை கேட்க முடியாட்டாலும் உள்ளூர உணர முடிகிறது, நாம் அவர் பேசுறது நமக்கு நன்றாக கேட்கிறது. ஆனால் இன்றைக்கி முகமுகமாக பார்த்தாங்க ஏதேன் தோட்டத்தில். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலா வருகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டு என்று ஆதியாகமத்திலே நான் வாசிக்கிறோம் அப்படிதானே. அப்போ உங்களுக்கு வந்து அதே நிலைமை வந்து ரட்சிக்கப்பட்ட பின் நித்தியத்திற்குள்ளாக முகமுகமாய் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து சொல்லுவோம் அப்படிதானே. அந்த சிதைந்து போன உறவு ஏதேன் தோட்டத்தில் அதை புதுப்பிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, யோவான் 3:16 தெரியும் நமக்கு இல்லையா. உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்தவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம். அந்த பாவம் ஏற்படுத்தின பிரிவு, சிதைவு, தேவனோடு உள்ள உறவிலே ஏற்பட்ட சிதைவு பாவத்தினால அதை சரி செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனு அவதாரம் எடுத்து வந்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் அறையப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ஒரு காரியம் வந்து எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு இல்லையா. அவர் அந்த ரிலேஷன்ஷிப்பு கட்டான பிறகு ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இல்லையா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இறைவனை முகமுகமாக பார்க்கக்கூடிய காரியம்னா பாவத்துக்கு முன்னால் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையா. நமக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெற்றோர் யார், ஆதி பெற்றோருக்கு இறைவன் மாத்திரமே, தேவனாகிய கர்த்தர். அது முகமுகமாக உறவாடின நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். பாவத்துக்கு முன்னால் அப்படிதான் அதே நிலைமையை நாம் அடைய போகிறோம். அதனால தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு கையிலே கருக்கான அறிவாளையும் சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் அவர் வைத்தவராக அவர் என்ன செய்தார், வானவில்லின் மேல் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு தரிசனம் யோவானுக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. யோவானுக்கு அந்த தரிசனத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாயம் இருக்கிறவராக வருகிறார் இல்லையா. கண்கள் யாவும் அவர் என்ன செய்யுமா, காணும் இல்லையா. அதனால தான் தலைப்பு திங்கட்கிழமை இறுதியாக முகமுகமாக கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் என்ன செய்வாங்க, காண்பார்கள். கடைசி எக்காலம் என்ன பண்ணப்படும், துணிக்கப்படும் பொழுது 1 தெசலோனிக்கர் 4:16 கொடுத்துருக்காங்க. அவருடைய சத்தத்தை பிரேத குழிகளில் உள்ள எல்லாரும் மனுஷகுமாரி சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று யோவான் 5:28 இயேசுவானவரே சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
அப்போனா இது வந்து கடைசியில் எப்படி இருக்க போகுது இல்லையா? சண்டைகளாலாம் வந்து அதுக்காகலாம் அடிபட்டு நாம் ஓடி அப்படிதானே நம்முடைய விசுவாசம் பாதுகாக்கப்பட்டு தேவ கிருபையினால கடைசி நேரத்தில் உணவின்றி நீரின்றி அப்படிதானே இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே அனுபவத்தை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் நம்ம அனுபவித்தே ஆகணும் கடைசி நேரத்தில் இல்லையா? அப்போது 1 பிலிப்பியர் 2:10-11 சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கணும். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம பார்க்கும்போது எக்காலங்கள் முழங்கி ஒவ்வொரு மனித கண்ணும் இயேசுவை காணும். அந்த தருணத்தில் இவ்வளவு காலம் நான் காத்திருந்தது வீணாகவில்லை என்பதை உணர்வோம். இவ்வளோ பெரிய சந்தோஷம் பற்றிலாம் நமக்கு இல்லையா? பிலிப்பியர் 2:10-11 நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நான் பார்க்குவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அந்த கடைசி நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசுவானவர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு இல்லையா அவர் வரும் பொழுது என்ன செய்வாங்களாம்? இப்போவே அப்படி தான் இருக்குது. எல்லாரும் அப்படி பண்ணாதான் ரட்சிப்பு அவங்களுக்கு. முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இல்லையா? இயேசுவானவரை உலக ரட்சகராகவும் தன் சொந்த ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் கடைசியில் ரட்சிப்பு எழுந்து போவான் என்பதை நாம் அறிந்ததில்லை. என்றால் 2ஆம் மரணத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு வந்து முகமுகமாக நாம் அவரை பார்க்கும் பொழுது முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக என்ன செய்யும்? முடங்கும். மகிமையின் தேவனுக்கு முன்பாக என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுதே ரட்சிப்புக்காக நம்முடைய முழங்கால்கள் முடங்கி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. மணவாட்டி செவ்வாய்க்கிழமை பாடத்தில் மணவாட்டி, அந்த மணவாட்டி வந்து எப்படி இருப்பாங்க? ரெண்டு காரியத்தை மணவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பரிசுத்த நகரம் வந்து மணவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம திருச்சபை, அதில் இருக்கக்கூடிய மக்கள், ரெண்டும் ரட்சிக்கப்பட்ட மக்கள், ரெண்டுமே மணவாட்டி என்ற அர்த்தத்தில் நமக்கு வெளிப்பட்ட விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நான் பாருங்க. நாடு கடத்தப்பட்டு தனிமையில் இருந்த அவர் அந்த பத்மு தீவிலே செவ்வாய்க்கிழமை பாடம் மணவாட்டி அவர் வந்து எப்படி இருந்திருப்பாருன்னு யோசித்து பாருங்க. சபையோட ஐக்கியம் இல்லை, மனிதர்கள் யாரோடையும் பேச முடியாது. அந்த நேரத்தை அவர் தனிமையை பயன்படுத்தி கொண்ட தேவன் அவருக்கு அந்த வெளிப்பட்ட விசேஷ புத்தகத்தை எழுதத்தக்கதான ஒரு ஞானத்தையும் தரிசனத்தையும் அவருக்கு அவர் கட்டளையிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பத்மு தீவில் தனிமையில் இருந்த அவரை தேவன் பயன்படுத்தி கொண்டார். அருமையான ஆண்டோடைய பிள்ளையில இந்த 21ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கக்கூடிய அந்த வேலையில வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் அங்கு மிக தெளிவாக ஒரு காரியத்தை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்றால் ரட்சிக்கப்பட போவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடைசியாக 7 வாதைகளை நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி இல்லையா? ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டின்னு சொன்னால் 2 சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5ல் 1 நம்ம இங்கே வந்து நகரத்தை கூட என்னன்னு சொல்கிறாங்க? மணவாட்டின்னு சொல்கிறேன். நான் வாசிக்கிறேன். காண்பிக்க பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திற்கு இறங்கி வருகிறது என காண்பித்தான். அப்படிதான் அந்த நகரம் சியோன் இல்லையா? இதுதான் அந்த சிபிஎம் சர்ச்சு சிலோன் பெண்டிகாஸ்டில் பார்க்கும்போது இப்போ தி பெண்டிகாஸ்ட்னு மாற்றிட்டு இருக்காங்க இல்லையா? அதில் நாங்கள் தான் இருக்க போகிறோம், நாங்கள் தான் கல்யாணம் ஆகாத பரிசுத்தவான்கள்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த உள்ளே இருக்க போகிறது வந்து ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்க மாத்திரம்தான் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு உதாரணம் ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். இந்த வெளிப்பட்டில் 21லையும் அதன் மதில்களுக்குள்ளும் அதன்
ஆண்டவர் அங்கே சொல்கிறார் இல்லையா, ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு தான் அங்கே இடம் புதிய எருசலேம் உள்ள. ஒன்று ஏற்றுக்கிட்டு ஆசரிக்கிறவங்களா இருக்கணும், இல்லை கடைசி நேரத்தில் ஓய்வு நாள் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புவங்களா இருக்கணும். இந்த 2 பேருக்கு தான் அந்த பரிசு நேரத்தில் இடம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு கொப்பாக உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இது புதிய எருசலேம் மணவாட்டி இல்லையா, திருச்சபை. இந்த நகரத்தையே பார்க்கறதுக்கு மணவாட்டி மாதிரி இருந்தாரு. உள்ளே இருக்கிற நம்ம தான் மணவாட்டி என்று, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், மக்கள் தான் மணவாட்டி என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்வதை நான் அப்படின்னா ஒரு திருமண நாள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது இந்த மத்திய வான விருந்துலாம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த விதையோசைக்காரர்கள் சொல்லும் பொழுது மத்திய வான விருந்து அப்படின்வாங்க. மத்திய வான விருந்துலாம் நம்ம இருக்க போகிறோம் எப்படின்னா, ஒரு ஓய்வு நாள் வந்து நம்ம மறுரூபமாக்கப்பட்ட பின்பு பரலோகத்துக்கு போகும்போது ஒரு ஓய்வு நாள் ஏதாவது வேறு ஒரு இடத்துல நம்ம இருப்போம். பூமியிலையும் இருக்க மாட்டோம், பரலோகத்திலும் இருக்க மாட்டோம். ஏன்னா அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஆனால் அரை மணி நேரம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 7.5 நாள் வருது. 7.5 நாள் வந்தால் நீங்கள் திங்கக்கிழமை புறப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை போகணும், ஒரு ஓய்வு நாள் வரும். சரியா? இல்லை செவ்வாய்க்கிழமை புறப்பட்டாலும் அடுத்த திங்கக்கிழமை வந்துடும், ஒரு ஓய்வு நாள் இடையில். நாம் இதே தான் மத்திய விருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருப்போம், இடையில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது இல்லையா, கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை மத்திய வான விருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த மணவாட்டி ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில் ஏசாமி சொல்கிறாரு, நமக்கு பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு யோவான் 14:1-3 சொல்கிறார். அதுதானே? அப்போ அந்த நகரத்திற்குள்ளாக பிரவேசிக்க நான் ஆயத்தப்பட்ட ஒரு நிலையிலே நான் இருக்க வேண்டும். அதுதானே? அதான் நித்தியத்திற்குள் என்று தலைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. சுபாவங்கள் அவரை போல மாற்றப்படத்தக்கதாக, ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய கனிகள். ஏசாமி சொல்கிறார் இல்லையா, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் மத்திய 11ஆம் அதிகாரத்தை சொல்லத்தக்கதாக. நான் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் முற்றிலுமாக. அந்த நகரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நகரத்திற்குள்ளாக நமக்கு இடம் வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, அப்போது இந்த காரியங்கள் நமக்கு செவ்வாய்க்கிழமை பாடத்தில் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு திருமண விருந்து, திருமணம் என்று சொல்லத்தக்கதாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டது இல்லையா. தேவனுடைய மக்களும் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய நகரமும் எப்படி அழைக்கப்படுது, எருசலேமும் நகர மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. எங்கே இருக்கிறாங்க, சீயோன் மலையின் மேல் இல்லையா. சீயோன் மலையின் மேல் தான் எருசலேம் பட்டணம் அமைந்திருக்குது. அது வந்து அப்படியே ஒப்புமையாக சொல்கிறாங்க. பரலோகத்தில் பரிசுத்த நகரத்தை பிரிந்த அழகான விவரிப்பு என்று நாம் மணவாட்டி என்று அழைக்க புதன்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியை பின்பற்றுங்கள் அப்படிதானே. யாரை பின்பற்றி செல்லணும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லத்தக்கதாக. இயேசுவானவரை தான் ஆட்டுக்குட்டின்னு அறிமுகப்படுத்துகிறார்ல. யோவான் தான் முதல்ல யோவான் நாடகம் தான் முதல்ல சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தங்கள் கிரீடங்களை வைத்து வணங்கினார்கள் என்று வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஒர்தி இஸ் த லேம்னு ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அவர் வந்து தகுதியானவர், தொழுகைக்குரியவர், வணக்கத்திற்குரியவர், இறைவன் எங்களை ரட்சித்தார், எங்களை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக மாற்றினார் என்று அவருக்கு முன்பாக தங்கள் கிரீடங்களை வைத்து அவரை தொழுது கொண்டதாக நாம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு காரியம் இல்லையா, தேவாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறது. இவர்களே யாருக்கு தான் அங்கே இடம்,
புதிய எருசலேம்ல எல்லாம் சீயோன் மலையின் மேல் இருக்கிறவர்கள் யாரை முற்றிலுமாக பின்பற்றுகிறார்கள் என்றால் ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுவது இவர்களே என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல இங்கே பின்பற்றணும், அப்படிதானே? முதல்ல சாமியை பூமியில் பின்பற்றணும், அப்புறமா பரலோகத்தில் நாம் முற்றிலுமாக அவரை பின்பற்றலாம். சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை மேய்த்து அவர்களை ஜீவத்தண்ணியில் ஊற்றுகள் அன்னைக்கு நடத்துவார். வெளிப்படுத்தல் 7:17 வாசகம். யார் இவங்க? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்த திரளான கூட்டத்தார். அப்போ உங்களுக்கு அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு புதிய எருசலேம் சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர்கள் 144,000 பேரையும் நான் கண்டேன், இருக்க கண்டேன் இல்லையா? அப்போது வியாழக்கிழமை பாடத்தில் வாருங்கள் என்று ஒரு உபதலைப்பு. சாமி தான் அந்த அழைப்பை கொடுக்குறாரு இல்லைங்களா? 11ஆம் அதிகாரம் மத்தேயுவிலும் சரி, ஏசாயா 55லையும் சரி, யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் சரி. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆவியும் மனவாட்டியும் என்ன சொல்கிறாங்க? வா என்று சொல்லுகிறார்கள். கேட்கிறவனும் என்ன சொல்லணுமா? வா என்று சொல்வானாக. இல்லையா? ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று வெளிப்படுத்துறது கடைசி அதிகாரம் முடியத்தக்கதாக. நம்ம அவரை வாங்கன்னு சொல்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் என்ன சொல்கிறாங்க? ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகளை வாருங்கள் என்று அழைக்கத்தக்கதாக. ஆவியும் மனவாட்டியும் வா என்று அழைக்கின்றாரு. வாரும் என்பீர்னா ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகளை அழைக்கிறோம் நம்ம சபைக்குள்ள ஞான ஸ்நானத்திற்காகவும் அவர்களை ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்துவதற்காகவும். இது ஒரு கடைசி அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதானே வருஷாவினர் என்று உங்களை இயேசுவிடம் இழுக்க விரும்புகிறார். தாம் வரும் வரை இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தம்மிடத்தில் தம்மில் நிலைத்திருக்கும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் அதற்கு இணங்கி அவரிடம் வரும்பொழுது உங்கள் இருதயம் மென்மையாகும் போது, உங்கள் மனம் அவரிடம் சரணடையும் போது நீங்கள் பெரிய சமாதானத்தை உணர்வு. ஏனெனில் நீங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்களாக உணர்ந்தாலும் பூமியின் கடைசி நாளில் அவர் உங்களை எழுப்புவார். ஏன் நாம் ரட்சிப்புக்கு புறம்பானவர்களைப் போல சில நேரத்தில் தெரியும் நம்மளை பார்க்குறதுக்கு. ஆனால் இதுவரையிலே கை கொண்டு பற்றி கொண்டிருந்த விசுவாசத்தை முடிவு பெருந்து பற்றி கொண்டிருப்போமாக நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதத்தக்கதாக இல்லையா? அப்போது நீயாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இவைகளை சொல்லுகிறவர் யோவானை எழுத சொல்லி வழி நடத்துகிறவர். ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கடைசி அதிகாரம் வேதத்தின் 20ஆம் வசனத்தில் அவர் அழைக்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரும் அந்த அழைப்பு நம்மால் கொடுக்கப்படுகிறது. நம்மிலிருந்து நம்மை வழி நடத்துவது யார்? ஊழியத்திலே பரிசுத்த ஆவியான. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், நீங்கள் பரிசுத்தாவிடத்தில் வரும்போது பூமி முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருக்கும். ஊழியக்காரரும் சரி, விசுவாசிகளாக இருந்து ஊழியம் செய்கிறவங்களாக சரி, தலைவர்களாக இருந்தது யாருனாலும் சரி, எல்லாரும் அழைப்பது என்ன? ஒரே காரியத்தை தான் அழைக்கிறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு உலகத்தின் மக்களை திருச்சபைக்குள்ளாக அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதே நேரத்தில் ஆவியும் மனவாட்டி தான் நம்ம ஆவியான நம்மளோட இருக்கிறார். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? யோவானு ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லத்தக்கதாக நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்து பிரார்த்திப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்திரர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாம்புடைய சமூகத்தில் ஒரு சிறு மதியாக வந்திருந்து நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் வரையில் எங்களை வழிநடத்தி செல்ல போகிற எங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, உம்முடைய குணலட்சணங்களைப் போல எங்களுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் மாற்றப்படத்தக்கதாக உதவி செய்ய வேண்டுமா என்று ஆண்டவரே, என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன் என்று சொன்னவரே, உம்முடைய தன்மைகளை, அந்த சுபாவங்கள்,
அன்பு, இரக்கம், நீதி, ஆவிக்குரிய குணங்கள் இவைகளை நாங்கள் உடையவர்களாக இருக்கிற எங்களை மாற்றி அமைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். பாதபடியில் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்று நாங்களும் எங்களால் சத்தியம் சொல்லப்பட்டவர்களும் உடைய ராஜ்யத்தை வந்தடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். உடைய பாதபடியில் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.